hello, welcome back to our channel. நான் சிந்து solo traveler. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க, சேஃபா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு வீடியோ போடுறோம். நம்ம இன்னைக்கு இங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ண போறோங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நேத்து நானும் தம்பியும் போயிட்டு எலிஸ் ரோடுன்னு நினைக்கிறேன், மவுண்ட் ரோடு இருக்கு இல்லையா, அங்க போய் அலன்னு அலைஞ்சோம். ஞாயிற்றுக்கிழமை போனோம், ஆனா ஞாயிற்றுக்கிழமை லீவ் அங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் செவ்வாய்க்கிழமை தான் லீவுன்னு சொன்னாங்க, அப்புறம் நாங்க ஞாயிற்றுக்கிழமை போனா ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 day விட்டு மறுபடியும் கிளம்பி போனோம். நேத்து நாங்க போகும்போது நிறைய ஷாப் இருந்துச்சு, நிறைய ஷாப்ல செக் பண்ணோம். ஸ்ட்ராப் இங்க முன்னாடி வைக்கிற மாதிரி ஸ்ட்ராப், அதாவது இங்க ஸ்ட்ராப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராப் வச்சு அந்த மவுண்ட்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியால தான் நம்ம கிளம்பணும். அங்க போய் நம்ம பார்த்தோம், 2 விஷயம் நம்மளுக்கு இடிச்சுது. ஒண்ணு பட்ஜெட், ஒண்ணு எப்படின்னா நம்ம நினைச்ச பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமாவே போச்சு. ஆனா ஆன்லைன்ல இருந்துச்சு, அரௌண்ட் 500-600K இருந்துச்சு. ஆனா அது எந்த அளவு குவாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம அந்த லெவலுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய யூடியூபர்ஸ் சொன்னது என்னன்னா, நீங்க இப்படி பிக்ஸ் பண்ணீங்கன்னா கூட இந்த ஆங்கிள் சம்டைம்ஸ், ஏன்னா காத்து அடிக்கும் போது சம்டைம்ஸ் மாறிக்கும், ஸ்ட்ராப் லைட்டா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, கொஞ்சம் ஹை பட்ஜெட்ல போய் வாங்கலாம்னு பார்த்தா பட்ஜெட் நம்ம பட்ஜெட்டை விட வெளியில அப்படியே போய் ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஓகே, தம்பி ஜாயின் பண்றான். ஏன்னா இது ஓகே ஹை. ஸோ ஸ்ட்ராப் நம்ம கேன்சல் பண்ணிட்டோங்க. அதோட நம்ம நிறைய யூடியூபர்ஸ் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணது என்னன்னா, ஸ்ட்ராப் போட்டிங்கன்னா கூட சம்டைம்ஸ் ஆங்கிள் மாறும், லூஸ் ஆகும். ஸோ நாங்க வேற மாதிரி ஒரு செட்டப்ல தான் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அது பேர் என்ன ப்ரோ? எம்சில். ஆக்சுவலா அவங்க எம்சில் யூஸ் பண்ணிருக்காங்க. எம்சில். ஸோ அது வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ நான் டீடைல்டா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம அதுதான் பண்ண போறோம். பிக்ஸ் பண்றதையும் நான் உங்ககிட்ட டைரக்டா காட்டுறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் நாங்களே பார்த்தோம், எங்களுக்கு எப்படி ஒட்டினாங்கிறத யாருமே சொல்லல. ஒட்டினதுக்கு அப்புறம் எப்படி பார்த்து காமிச்சு பேசுற மாதிரி தான் நிறைய வீடியோ இருந்துச்சு. அதனால நான் உங்களுக்கு முன்னாடி லைவா எப்படி நான் நம்ம கேமரா பிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இல்ல நீங்களே vlog பண்ணல, உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல பிரதரோ இல்ல யாரோ ஒருத்தவங்க vlog பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால இது நான் vlog-ஆவே போடுறேன். நம்ம எம்சில் நார்மலா அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டோர் இல்ல அப்படின்னா லோக்கல் ஏதாவது ஒரு ஷாப்லயே கிடைக்கும். எம்சில்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஆக்சுவலா அதுல 2 இது இருக்கும் மிக்ஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று பிளாக் அண்ட் இன்னொன்று கிரே கலர் இருக்கும். ஸோ இது எவ்வளவு வேணுமோ அது 2யும் ஈக்குவல் குவாலிட்டியில எடுத்துட்டு 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதை ஒட்டணுமோ அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அது எல்லாத்துலயும் ஒட்டும். ஓகே, இப்போ நீ டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கோம். நேத்து நாங்க இந்த பாருங்க எம்சில் இருக்கா, சாரி நான் பிக்சர் நான் இங்க போடுறேன். எம்சில்னு சொல்லிட்டு நீங்க ஹார்ட்வேர் கடையிலயோ இல்ல எலக்ட்ரிக்கல், தம்பி சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் கடையிலயோ நீங்க கேட்டீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி 2 கொடுக்கும். சோ இது 2 தான் 2 கொடுப்பாங்க. இது 2 நீங்க மிக்ஸ் பண்ணி சேர்ந்து தான் இருக்கும். ஆமா, ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். சோ எவ்வளவு தேவையோ அது ஈக்குவல் குவாலிட்டில எடுக்கணும். 2மே ஒரே அளவுல தான் இருக்கணும். ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாதுங்க, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நானே பாக்குறேன் இதை. அதனால தம்பிக்கு இதை பத்தி நிறைய நாலேஜ் இருக்கு. அதனால அவன் தான் நினைக்கிறேன் நம்மளுக்கு ஒட்டி கொடுக்க போறான். ஓகே, இது நான் எவ்வளவுக்கு வாங்கினேன்னு சொல்லிடுறேன். இது நான் 30 rupeesக்கு தான் வாங்கினேன். 30 ரூபாய்க்கு இருக்கு, 30 ரூபாய்க்கு இருக்கு. சோ உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதை நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. கரெக்ட் ப்ரோ. ஆமா, நாங்க 30 ரூபாயே கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா அங்கேயும் போய் பட்ஜெட் பார்க்க வேண்டாம், 10 ரூபாய்க்கு எதுக்கு வாங்கி 30 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கொடுங்க 30 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹை பட்ஜெட்ல வாங்கிருக்கோம் ப்ரோ. ஆப்ஷன் இருந்துமே. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, கோப்ரோல நமக்கு அந்த பேக்கா வரதுல இதுதான் இவ்வளவுதான் இருக்கும் நமக்கு அக்சசரிஸ் ஸோ இதுதான் நம்ம ஹெல்மெட்ல ஒட்ட போறது. ஸோ இதுதான் நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம். எதுலன்னா நம்ம சின்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஹெல்மெட்டோட சின்ல. ஸோ இது நம்ம ஆங்கிள் செக் பண்ணிட்டு தான் ஒட்டணும். நம்ம கோப்ரோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் வச்சு பார்க்கணும். மொபைல கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்க ஆங்கிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் இதுல கொடுத்துருக்காங்க. கோப்ரோ கம்பெனி ப்ராடக்டோட வரும்போது கொடுத்துருக்காங்க. பட் நார்மலா நீங்க வெளியில வாங்கினீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் கிடைக்காது. நமக்கு என்னன்னா சில பேர் ஸ்கிராச் பண்ணிப்பாங்க, ரொம்ப ஹார்டா ஒட்டணும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஸ்கிராச் பண்ணிப்பாங்க. அது தேவைன்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த ஸ்டிக்கர்ஸ் உரிச்சிட்டு டைரக்டா உரிச்சிடலாமா ப்ரோ? வச்சு எதுவும் பார்க்க வேண்டாமா அதுக்கு முன்னாடி? நம்ம அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சின்ன வச்சு பார்க்கணும். ஓகே. சோ நம்ம கேமரா எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் இதுல மோல்ட் பண்ணி வச்சிட்டு ஃபர்ஸ்ட் இதை உரிச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வச்சு பார்க்கணும் நமக்கு ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கேமரா கோப்ரோக்குன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். சோ அதை வச்சு நம்ம ஆங்கிள் செட் பண்ணி வச்சு பார்க்கணும். ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு இந்த மார்க் நான்
பார்த்துட்டேன். ஸோ என்னால் வைக்க முடியும், இந்த இடத்துல தான் வைக்க போறேன் எனக்கு தெரியும். உங்களுக்கு வந்து அது பெர்ஃபெக்டா வைக்கிறதுக்கு செட் ஆகல அப்படின்னா நீங்க மார்க் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம் கரெக்டா, நமக்கு இதுதான் இந்த இடம் தான் கரெக்டா இருக்கு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல கிரிப்பா பிடிச்சிக்கும் இந்த மாதிரி. ஸோ இது வந்து இதுவே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பட் இது வந்து நம்ம நம்ப முடியாது, ஏன்னா இதுல வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமா அடிச்சிருச்சுன்னா இது வந்து கீழே கண்டிப்பா விழுந்துரும், ஷேக்ல விழுந்துரும். அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா எம்சில்ஸ் வந்து ஒட்ட போறோம். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ எம்சில் வந்து எந்த அளவு தேவைங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இதை ஒட்டுவோம். ஸோ வந்து நம்ம இதுல இருந்து இவ்வளவு எடுத்துருக்கோம், அதாவது பிளாக் கலர்ல இருந்து இவ்வளவு எடுத்துருக்கோம், அதே அளவு தான் நம்ம இதுலயுமே எடுக்கணும். சேம் குவாண்டிட்டி தான். இதுல வந்து Black கலர் கவர் ஒன்னு இருந்துச்சு, ரெட் கலர்ல ஒரு கவர் இருந்துச்சு, உள்ள கிரே கலர்ல இருக்கும். ரெண்டுமே சேம் அமௌண்ட் தான் எடுக்கணும். சோ இதுல எவ்வளவு எடுத்துக்கோமோ அதே அளவு தான் இதுலயும் எடுக்கணும். ஓகே. சோ எடுத்துட்டு ரெண்டையும் வந்து ஆக்சுவலா மிக்ஸ் பண்ணனும் நல்லா. கிட்டத்தட்ட க்ளே மாதிரி தான் இருக்கும் இது வந்து. ஓகே. எம்சில் மோஸ்ட்லி நிறைய வீட்ல ப்ளம்பிங் ஒர்க் யூஸ் பண்றவங்க அதிகமா தெரியும். ஓகே ப்ரோ. இது எவ்வளவு நேரம் ப்ரோ, அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு நேரம் இது பண்ணனும்? இது வந்து ரெண்டு மிக்சிங் வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. டார்க் பிளாக்கா இருக்கா, சோ இது வந்து நமக்கு ஒரு மாதிரி லைட் பிளாக்கா காமிக்காது. ரெண்டு மிக்ஸ் ஆனோனே இந்த மாதிரி தனித்தனியா தெரிய கூடாது. ஓகே. லேயர் அங்கங்க இருக்குல்ல, அப்படினா இல்லாம ஒரு ரெண்டு மிக்ஸ் ஆயி ஒரே கலர்ல இருக்கும். ஓகே ஓகே. ஒரே கலர் லைட் பிளாக் ஆயிரும். ஓகே ஓகே காட் இட். கலர் தெரியுதா உங்களுக்கு? சோ எங்கேயுமே டிஃபரண்ட் இல்லாம ஒரே கலரா மாறிடுச்சு ரெண்டுமே. ஓகே, நான் கையில பிடிச்சு பார்க்கவா? ஓகே. ஆமா ஒரே கலரா மாறிடுச்சு, எங்கேயுமே மிக்சிங் பண்ணது தெரியல. ஓகே. சோ இத வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம வந்து ஹெல்மெட்ல ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது கையை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப வந்துட்டு எல்லா பக்கமும் இது பண்ணிடக்கூடாது. அண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாவே ஒட்டிருங்க, ஏன்னா இது வந்துட்டு சீக்கிரம் காஞ்சிரும். ரெண்டு சைடு மட்டும் ஒட்டினா போதுமா இல்ல மேலே கீழே எல்லாம் ஒட்டணுமா ப்ரோ? கேப் இருக்கு, ஆனா நமக்கு இதுல ஒட்டிடலாம், ஒட்டுற சேஃப்டி தான். பட் இந்த ரெண்டுலயுமே பயங்கரமா ஸ்ட்ராங்கா நிக்கும் ஆக்சுவலா. அப்படியே தண்ணி நம்ம இவ்வளவுதான் எடுக்கிறோம். லைட் அப்படி டச் பண்ணிட்டு அந்த அவுட்டர்ல இருக்குல்ல, சோ அதை வந்து நீங்க அப்படி டச் பண்ணி தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்க கை ரேகெல்லாம் இல்லாம அது ஸ்மூத்தா ஒட்டிடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம போட்டுட்டோம். மெயினா வந்து இதை கிளீன் பண்ணிட்டு இந்த தண்ணி வச்சிருக்கோம்ல, இதை வந்துட்டு டவல் ஏதாவது வந்து வேஸ்ட் கிளாத் வச்சு சுத்தி கிளீன் பண்ணி தொடச்சிருங்க, இல்லைன்னா அதுவும் காஞ்சிருக்கும். ஓகே ஓகே. சோ இப்போ நம்ம வந்து ஈர துணி வச்சு அதை தொடச்சிடலாமா? ஈர துணியில காஞ்ச துணியை வச்சு நம்ம தொடச்சிடலாம். தொடச்சிட்டீங்க அப்படின்னா அவுட்டர்ல இருந்தாங்க லைட் லைட்டா கையில நம்ம கை யூஸ் பண்ண எப்படி படும், ஸோ அதெல்லாம் உடனே கிளீன் பண்ணிருங்க, இது காஞ்சதுக்கு அப்புறம் அது போகாது. தம்பி வந்து நம்ம கிட்ட சொன்னது 15 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ சொன்னா, ஆனா போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ்ல 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா வீடியோ சீக்கிரமா போடணும்டாடி, 15 மினிட்ஸ் சொல்லி விட நம்பிட்டேனடா அப்படின்னு சொன்ன அப்புறம் 1 hour ஆயிடுச்சு. ஏன்னா யூஸ்வலா கொஞ்சமா வச்சாதான் வந்து 15 to half an hour ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து நம்ம நிறைய வச்சிருக்கோம், ஏன்னா நான் ஆமா நிறைய வச்சு ஃபுல்லா செங்கல்லாம் சிமெண்ட் எல்லாம் வச்சு கட்டுற மாதிரி ஒரு பெரிய வீடியோ வந்து கட்டி வச்சிருக்கோம். இங்க பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, அதிகமா போட்டதுனால மேலே கீழ எல்லாம் கம்ப்ளீட்டா போட்டு வச்சிருக்கோம். சோ அதனால ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. இன்னும் கூட காயணும், பட் வந்து நம்ம வீடியோ கொஞ்சம் சீக்கிரமா போஸ்ட் பண்ணணும், இன்னைக்காவது டைமுக்கு போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டைமிங் வேற மாத்திட்டோம் இல்லையா, 6 o'clock. ஸோ ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்குங்கனால சரி இப்போ ஃபிக்ஸ் பண்ணு ப்ரோ பண்ணிட்டு வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம கொஞ்சம் காய வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா யாரும் வந்து கம்ப்ளீட்டா காயறதுக்கு முன்னாடி இப்ப நாங்க பண்ண சேட்டை எதுவும் நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்றோம் தம்பி. சோ குறைஞ்சது 2 hours விட்டுருங்க, ஏன்னா நிறைய வைக்கிறோம், அதுல பேஸ்ட் பண்றது நிறைய வைக்கிறோம், அதனால வந்துட்டு ஒரு 2 hours விட்டுருங்க, அப்பதான் நல்லாவே காயும். சோ அக்கா வந்து இப்ப வீடியோ வந்துட்டு கண்டிப்பா டைமிங் போட்டே ஆகணும்னு சொன்ன ஒரே ரீசனுக்காண்டி வந்துட்டு சரிக்கா வாங்க பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மனசு இல்லாம போட்டோங்க. இது வந்து இப்படி போட்டிருக்கோம் இல்லையா, சோ வந்து இது வந்து நீங்க எப்படியும் போடலாம், இல்லைன்னா கேமராவை அப்படி வை ப்ரோ சொல்றேன். இது வந்து இப்படியும் போடலாம், இது வந்து அப்படி கீழேயும் வந்து, அதாவது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப இந்த மாதிரி கீழேயும் வச்ச மாதிரி போடலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேல வச்சு காமிச்சோம் இல்லையா, சோ அப்படியும் போடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி கீழேயும் வச்ச மாதிரி போடலாம், ஏன்னா நம்ம பைக் வந்து ப்ராப்பரா தெரியணும், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து தெரியணும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆங்கிள் பார்த்துட்டு நீங்க கேமரா நீங்க மேல இல்லைன்னா கீழே அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து செட் பண்ணிட்டோம், இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா இது செட் பண்ணிட்டு அடுத்த vlog ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பா உங்களோட லெவன் சப்போர்ட் எங்களுக்கு நிறைய வேணும். கீப் ஷேரிங், கீப் சப்போர்ட்டிங். எல்லாருமே சேஃபா இருங்க, ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க. பை பை.